பொருளாதார முன்னேற்றம் நடந்திருக்கா இல்லையா அதுக்கு என்கிட்ட கேட்க வேண்டாம். ஜீரோ இன்கம் டேக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் உண்டா? நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றும் தெரியாது. ஜவஹர்லால் நேரு யார் படித்தாலும் எல்லாரும் குடிச்சோரா தான் வந்திருக்கா. ராமருக்கு மோடி கடைசி வரலையும் எதிர் பண்ணின்னு வந்தார் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இப்போ அங்கே கட்சியே இல்லை, இருக்கிறதால எல்லாரும் ஜாலரா போடுற ஆளுக்கு. மோடி போனால் அமித்ஷா போனால் அவர் காலில் விழுகிறார்கள். கருணாநிதி அவரை யாரும் மிரட்ட முடியாது. ஸ்டாலினுக்கு அவன் யாரோடையும் தகராறு போடுறதில்லை. முதல்ல விகாஸ் விகாஸ் விகாஸ்ன்னு சொல்வார் மோடி. இப்போ வாய்ப்பு திரும்பிட்டார். நீங்கள் இந்த சினிமா பார்த்து பிரைம் மினிஸ்டர் கடவுள்னு நினைச்சுக்கிறேன். இந்த 10 வருஷத்துல ஏதாவது வளர்ச்சி கிடைச்சிருக்கா? இப்ப நம்ம சொல்றோம் உலகத்திலேயே இந்தியா தான் மிகவும் வேகமாக வளர்கிற பெரிய பொருளாதாரம்னு சொல்றோம். ஆனா அதோட பலன் மக்களுக்கு கிடைச்சிருக்கா? மோடியோட 10 வருஷத்துல ரொம்ப மோசமா நடந்திருக்கு நம்மளோட பொருளாதார முன்னேற்றம். என்ன செய்யணும்னா முதல்ல நம்மளோட நோக்கம் நம்மளோட ஒப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவா, நம்ம எது பெற்றதுக்காக இது. ரெண்டாவது நம்மளுக்கு எது முக்கியம், ப்ரையாரிட்டிஸ் இங்கிலீஷில் சொல்லுவா. இது முதல்ல, இதுக்கப்புறம் ரெண்டாவது, அது மாதிரி எல்லாத்தையும் ஒரே நம்ம சமயத்தில் நம்ம செய்ய முடியாது. அதனால முதல்ல இது பண்ணணும். அதோட பலத்தில் அதோட நல்லதுக்காக நல்லது மூலமாக வேற எதையும் ரெண்டாவது பண்ணலாம், மூணாவது பண்ணலாம், அப்படி அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அது அதுவும் இல்லை. மூணாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கணும், எது மூலமாக நம்ம இது பெற்றலாம், நம்ம எது மூலமாக நம்ம நாட்டில் இருக்கிற வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு தஸ்தாவேஸ்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வரணும். கடைசியில் பணம் எங்கேருந்து வரும், அதை பிரிண்ட் பண்ணியும் வரலாம். கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் உண்டு, புதுதாக பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் ஏற்றுமதி செஞ்சு அப்புறம் இறக்குமதி செஞ்சு நம்ம சம்பாதிக்கிறோமே, அது எத்தனை இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஒரு திட்டம் இருக்கணும். இந்த 10 வருஷத்தில் மோடிக்கு எக்கனாமிக்ஸ் ஒன்றும் தெரியாது. அவர் படிப்பும் ஜாஸ்தி இல்லை. நான் நினைக்கிறேன் காலேஜே பாஸ் பண்ணியிருக்கல, இல்லாத ஒரு சந்தேகம் இருக்கு. நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றும் தெரியாது. ஜவஹர்லால் நேரு யார் படித்தாலும் எல்லாரும் குடிச்சோரா தான் வந்திருக்கா. $500 பில்லியன் மேல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜன்தன் கணக்கு மூலமா எல்லாருக்கும் நேரடியா நீங்க நிர்மலா சீதாராமன் சொல்லுங்க, என்னோட டிபேட் பண்ணுறதுக்கு உங்களோட டெலிவிஷன்ல வருவாளா? சரி, அவ வர முடியாட்டா அவளோட செக்ரட்டரி அனுப்ப முடியுமா? அவனும் வரமாட்டான். ஸோ அவளோட இருக்கிற எக்கனாமிக் அட்வைசர் அவள் வர சொல்லுங்க, அவளும் வரமாட்டார்கள். அவளுக்கு தெரியும் நான் என் முன்னால் அவள் பதில் கொடுக்க முடியாது. ஸோ அதனால நான் சொல்றேன் பொருளாதார முன்னேற்றம் நடந்திருக்கா இல்லையா அதுக்கு என்கிட்ட கேட்க வேண்டாம். நான் சொல்றேன் ஒண்ணுமே நடக்கலை. வேலையில்லாத திண்டாட்டம் பெருசா இருக்கு, வேலைவாசி ஏறி போயிருக்கு. நீங்க எப்படி வித்தியாசமா அதுக்காக நான் புஸ்தகம் எழுதியிருக்கேன்னு, ரீசெட்னு ஒரு புஸ்தகம் நான் பண்ணியிருக்கேன். அதில் நான் பெருசாக விவரம் கொடுத்துருக்கேன். அதில் எது மாதிரி செய்யணும்னு. நம்ம நாட்டில் இருக்கிற இன்கம் டேக்ஸை ரத்து பண்ண வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும். ஜீரோ இன்கம் டேக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் உண்டா? இல்லையே. இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கே, சேல்ஸ் டேக்ஸ் இருக்கே, பல விதமான டேக்ஸ் இருக்கு. இன்கம் டேக்ஸ் எதுக்கா? ஏன் இன்கம் டேக்ஸ் ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி
அந்த ஆஃபீஸருக்கு எழுதி கொடுக்க வேண்டும். அதில் ஊழல் இது ஆகி எல்லாம் வந்து டாக்ஸே கொடுக்கறது இல்லை. ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து மேட்டர் ஓவர். ஸோ அதனால இன்கம் டேக்ஸ்லேருந்து எந்த காசு வந்து எந்த எந்த ரெவென்யூ வருதோ அது மக்கள்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவள் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த பணத்தை வச்சு எக்கனாமிக் க்ரோத் பண்ணலாம், இல்லாட்டா மாதிரி ஒரு பில்டிங் பண்ணலாம். ஆனால் எப்போ வந்து நீங்கள் பணத்தை வந்து மறைக்கிறீங்களோ, ஏன்னா வந்து ஒரு பிளாக் மணின்னு சொல்கிறாளே கருப்பு பணம், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. அப்போ இன்கம் டேக்ஸுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருவேன் நீங்கள் வந்து இது இந்த செலவு பண்ணி இந்த மாளிகை பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன். அதனால எல்லாத்தையும் அமைக்கி பொய் சொல்லி இப்படி நடக்கிறது. அதில் தான் வந்து நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் இல்லையா. அதான் 2017 வருடத்தில் வந்து இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இதெல்லாம் ஒழிச்சிட்டு பண மதிப்பிழப்பு கொண்டு வந்து அதில் பிளாக் மணி ஏதாவது போச்சா? ஒன்றும் போகல. அது எல்லாம் திரும்பி வந்துருத்தோம். எல்லாரும் போய் அதை அவ கையில் இருக்கிற கரன்சியை வந்து போய் பேங்க்ல போய் அவ மாற்றி வாங்கிட்டா. இல்லை 100% அவளுக்கு புது நோட்டு கிடைச்சிருத்தோம். பாகிஸ்தான் போய் என்ன ஜாலரா போட்ட ஐ மீன் ஃப்ராட் பண்ணி ஃபேக் கரன்சி அதுக்கும் அவளுக்கு வந்து மாற்றல் கிடைச்சிருச்சு. ஸோ அதனால மோஸ்ட் யூஸ்லெஸ். இன்னொன்று சொன்னீங்க, வருமான வரிக்கு பதிலாக இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணலான்னு. அதில் இப்போ ஜிஎஸ்டிக்கெல்லாம் ஆல்ரெடி ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கே நிறைய பேர் அப்போஸ் பண்ணி ஜிஎஸ்டினால ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் கஷ்டமா இருக்கு அப்படி. ஆமா, இத்தனை பேப்பர் ஒர்க் அதில் பண்ணணும். ஜிஎஸ்டினா என்ன, நான் வந்து இங்கே டேக்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் அங்கே வந்து திருப்பி அந்த டேக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உதாரணமாக நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற போது ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறேன், அதில் டேக்ஸ் கொடுக்குறேன். அது அது மெஷின் ஆனதுக்கப்புறம் அதை வந்து மெஷின் ஆக்கி அதை விற்கிற சமயத்தில் அப்போ வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கொடுக்க வேண்டாம், ஏன்னா இங்கே கொடுத்தேன். அது யார் வந்து சொல்ல முடியும்? நான் சொன்னேன்னா சொல்லுங்க, ரைட், வாட் இஸ் த ப்ரூஃப்? அதுக்காக இத்தனை பெரிய ஃபைல்லாம் வச்சுக்கணும். ஸோ டாக்குமெண்டேஷன் மோசமான பொருளாதார கொள்கைகளில் வந்து வெற்றி எதுவும் இல்லைன்னா எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தலில் மட்டும் மீண்டும் மீண்டும்? அது இந்துத்துவ காரணம். ஸோ ஹிந்துத்வா ஒரு காரணம், ஒரே காரணம், வேற ஒரு காரணமும் இல்லை. அதுக்கு வந்து மோடிக்கு ஒன்றும் அதில் வந்து கான்ட்ரிபியூஷன் இல்லை. இது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அப்புறம் நம்ம கொள்கை. ராமருக்கு மோடி கடைசி வரலையும் எதிர் பண்ணின்னு வந்தார், தெரியுமா உங்களுக்கு? இதை தவிர அயோத்தி கோயில் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு தான் இருந்தேன். இப்ப சமீபத்தில் ராமர் கோயில் திறப்பு விழா நடந்திருக்கு, ரொம்ப சிறப்பா. அயோத்தியில லட்சக்கணக்கான மக்கள் அங்க போயிருந்தாங்க. ஸோ இப்போ இதெல்லாமும் திரும்பவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தலில் இதுக்காக தான் நம்ம ஜெயிப்போம். மக்கள் வந்து இந்த பொருளாதாரத்தில் இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்து ரொம்ப பார்த்துட்டார்கள். அதனால அதில் ஏமாந்தி போக மாட்டான். இப்போ இந்துத்துவா தவிர இதெல்லாம் ஆர்டிகல் 370 காஷ்மீரோட சிறப்பு அந்த கொஞ்சம் அதுவும் சேர்க்கலாம். ஆனால் முக்கியமாக வந்து 82% இந்து நாட்டில் அவளுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு பெருமை வந்திருக்கு. அந்த ஹிந்துத்துவாவில் நாங்கள் வந்து ஜாதியெல்லாம் ஒன்றும் பார்க்கல. ஆகவே எல்லாரும் ஒன்றா இருக்கா. இல்லாட்டா வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு வந்து இப்படி போயிடுவா, பேக்வர்ட் கிளாஸ் அப்படி போயிடுவா, இது மாதிரி இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை, நான் இந்து. ஏன்னா எல்லாரும் வீட்டில் வந்து ராமருக்கு பூஜை பண்ணுறாளே. பட் பீகார், தமிழ்நாடு இது மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து இன்னும் காஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் அது அசம்பிளி லெவலில் போயிடும். லோக்சபாவில் பீகாரில் பாருங்க எல்லா சீட்டும் நம்ம ஜெயிப்போம். தமிழ்நாட்டில் இப்போ அங்கே கட்சியே இல்லை, இருக்கிறதால எல்லாரும் ஜாலரா போடுற ஆட்கள், பர்சனாலிட்டியே கிடையாது. யார் அங்கே வந்து நான் தான் தலைவர்னு சொல்கிறாலும் அவன் இங்கே காக்கா பிடிக்கிறதுக்காக வரார்கள். இங்கே வந்து
மோடி போனா அமித்ஷா போனா அவர் காலில் விழுறார்கள். ஸோ அது மாதிரி அதில் வந்து பிஜேபிக்கு வந்து ஒன்றும் பேர் கிடைக்காது. ஆனா சமீபத்துல நாங்க தான் வந்து முக்கிய எதிர்க்கட்சியா இருக்கோம், அதெல்லாம் திமுகவுக்கு அது சொல்லிட்டோமே. திமுகல என்ன சொன்னாலும் ஒரு பர்சனாலிட்டி இருந்தார், கருணாநிதி. அவரை வந்து யாரும் மிரட்ட முடியாது. ஸ்டாலினுக்கு வந்து அவன் யாரோடையும் தகராறு போடுறதில்லை. ஆனால் வந்து யாராவது பண்ணா கட்சி ஒன்றாயிடும். இங்கே வந்து நீ தனியாக வந்து அது வந்து ஒரே மாநிலம் இருக்கு டிஎம்கே, அதனால அது நடக்க முடியாது இது மாதிரி. ஆனால் பிஜேபியில் அங்கே பிஜேபியில் வந்து திமிரு காட்டி டெல்லியிலேருந்து ஆறாவது வந்து அங்கே வந்து அடிமை. இது வந்து நம்ம கட்சியோட பேரை கேட்டு போயிட்டு. தமிழ்நாடுக்கு பிறகு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இந்த மாதிரியான மாநிலங்களும் இருக்கு, எங்க வந்து பிஜேபியால வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியலன்னு. இப்போ இனி வரக்கூடிய தேர்தல்கள் இந்த வாட்டி வந்து பெங்கால்லையும் நிறைய சீட் கிடைக்கும். பிகாஸ் அங்க வந்து இந்துத்துவம் ரொம்ப ஸ்ட்ராங். அதனால முதல்ல விகாஸ் விகாஸ் விகாஸ்ன்னு சொல்வார் மோடி, இப்போ வாய்ப்பு தின்னுட்டார். இன்னொரு விஷயம் எதிர்கட்சிகள்லாம் சொல்றது என்னன்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராகவே ரொம்ப கேஸ் எல்லாம் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறு, இப்படி பண்ணக்கூடாது. இவாள்லாம் என்ன தவறு பண்ணினதுக்கு அப்புறம் சிபிஐ வந்தா இவாளுக்கு தைரியம் இல்லை அதை வந்து எதிர் பண்றதுக்கு. அதனால வந்து சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அலறி இங்கேருந்து இப்படி தவறு பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், என்னோட இந்த மோசமாக பண்ணிட்டான், இது ஐயோ இதுதான் இவாளோட வேலை. நான் கேட்குறேன், யாராவது உங்கள் மேலே கேஸ் போட்டால் நீங்கள் வந்து மோடிக்கு மேலே கேஸ் போடுங்க. என்னை வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கேன் உங்களோட அதிகாரமே, ஏன் போடுறதில்லை யாரும்? இப்போ என் மேல கேஸ் போடலையே இது வரையும். ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து மோடி மேல கேஸ் போடுங்களே. பிரைம் மினிஸ்டர் மேல எப்படி கேஸ்? நான் சொல்றேன், துஷ்பிரயோகம் பண்ணேன்னா அதுக்கு அதிகாரம் உண்டு கேஸ் போடுறதுக்கு. நீ வந்து தவறா வந்து வேணும்னு இது பண்ணிருக்கேன்னு அதுக்கு வந்து டேமேஜஸ் கேட்கலாம். நேரடியா பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் போடலாம். நீங்க வந்து இந்த சினிமா பார்த்து பிரைம் மினிஸ்டர் கடவுள்னு நினைச்சுக்கிறீர்கள். பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அவர் என்னமாத ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு அது வந்து தவறா இருந்தா அது மேலே வந்து கேஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா, அவரோட வந்து தவறான உங்க மேல கேஸ் போட்டிருக்கா அது சொல்லாதுங்க. நீ இதை பண்ணிருக்க, நீ அடானியோட சேர்ந்து இது பண்ணிருக்க, அதை கேஸ் போடுங்களே. ஓ, அதாவது அந்த பக்கத்துல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு கூட ரஃபால் சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் சுப்ரீம் கோர்ட் கேஸ் இல்ல, அதுக்கு கிரிமினல் கேஸ் போடணும் கோர்ட்ல போய். சுப்ரீம் கோர்ட்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லியிருக்கா, அட்ஜார்ன்மெண்ட் தள்ளி போட்டிருக்கா. அது முடிவில் கொண்டு வரலையே. இப்போ ரிபப்ளிக் டேல அவரே கூப்பிட்டுட்டாரு, நீங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்டா பிரான்ஸோட பிரசிடென்ட். இன்னொன்று, நம்ம வந்து வெளியுறவு கொள்கையில ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ செக்யூரிட்டி கவுன்சில்லயே யூஎன்ல நமக்கு இடம் கொடுக்கணும், நம்ம சொல்றது நாடுகள்லாம் கேக்குதுன்னு திரும்ப திரும்ப எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ். அது சரி, நம்ம சொல்றோம், அங்கிருந்து யாராவது சொல்லியிருக்காள? நம்ம சொல்றோம், எதுக்காக ஏன் ஆள இது வரலையும் 10 வருஷம் ஆயிடுத்து. ஸோ உங்களை ஏமாத்துறதுக்காக நிறைய பேசிட்டே இருப்பார்கள். அவன் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றான் அதான் சொல்லுவான், இல்லாட்டா அவனோட நாளைக்கு வெளியில் போடான்னு சொல்லிடுவார். கோவிட் சமயத்துல கூட நம்ம நல்ல டிப்ளமசி பண்ணிருக்கோம், எல்லாம் வேக்சின்லாம் கொடுத்துருக்கோம். அப்படி ஒரே ஒரு காரணத்துக்காக நல்லா பண்ணினோம். அதுக்கு இவர் ஒன்றும் இல்லை. அங்க ஒரு தெலுங்கு சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் வந்து அவர் தான் வந்து டிஸ்கவர் பண்ணார். அதுல இவர் முதல்ல மோடி வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல
அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. நான் அந்த சமயத்தில் பார்லிமெண்ட்டில் ஹெல்த் கமிட்டியில் இருந்தேன். நான் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் கிடச்சிது அந்த கான்ட்ராக்ட், நீங்கள் வந்து பண்ணலான்னு. நம்ம நாட்டிலேயே அவர் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம் தான் நம்ம இல்லை. அவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்கணும், இல்லை கொஞ்சம் பெருமைக்காக பண்ணி கொடுத்துருக்கணும். மறக்க வச்சுட்டா. எல்லாம் மோடி பண்ணினா. நீங்க சொல்றது பார்த்தா வந்து பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை, ராணுவ பாதுகாப்பு கொள்கை, ஜீரோ, எதுவுமே அச்சீவ்மெண்ட்டே ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு. நம்மளோட எதிர்கட்சியோட முதுகிலிருந்து காலி பண்ணிட்டாவா. ஸோ அப்போ காங்கிரஸ்லாம் இனிமே எந்த ஒண்ணுமே கிடையாது, பயந்து உட்காந்துட்டு இருக்கா. எப்போ நம்மள உள்ள போட போறான்னு. மிச்ச சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா யாருமே இல்லையே. டிஎம்கேவும் பேச மாட்டா, என்ன தனியா விட்டுருங்க பஸ். ஆனா டிஎம்கே தான் நாங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி, மோடிக்கு எதிரான. காங்கிரஸும் அப்படித்தானே. ஸோ நேரடியா எதிர்க்கிற நம்ம நாட்டில் இப்போ ஒரே ஒரு ஆப்போசிஷன், அது நான், வேற யாரும் இல்லை. அந்த அளவுக்கு யாராவது என் மாரி யாராவது பேசுறாள், தினம் மோடி இது தவறு பண்ணியிருக்கா, இந்த தவறு பண்ணியிருக்கா. அவர் வந்து அந்த ராமர் கோயிலில் அந்த பிராண பிரதிஷ்டா பூஜான்னு நடந்த போது அவர் வந்து அதில் உட்காந்துட்டு பூஜை அவர் தான் லீட் பண்ணுறதுக்காக பண்ண போட்டார். ஆனால் நம்மளோட சாஸ்திராஸ் இருக்க அதில் பிராண பிரதிஷ்டா பூஜா பண்ற போது மனைவியும் பக்கத்தில் இருக்கணும். நீங்க வந்து இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி இருந்தப்போ மாறு வேஷம்லாம் போட்டு தப்பிச்சு போய் ரொம்ப அட்வென்ச்சரஸா போலீஸ் செக்யூரிட்டி எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு கண்ணில் மாட்டாம தப்பிச்சு போய் பல நடவடிக்கைகள்லாம் பண்ணீங்கன்னு அதை பத்தி புஸ்தகம்லாம் வந்திருக்கு, ரொம்ப பிரபலமா இருந்தது. இப்போ இன்னைக்கு நிறைய எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, there is அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி. இப்போ எதுக்காக கேட்கறேன்னு நீங்க சொல்றீங்க, எதிர்கட்சியே இல்ல, எல்லாமே பேக் போனே இல்லாம. ஸோ இப்போ அந்த சிச்சுவேஷனும் இந்த சிச்சுவேஷனும் உண்மையாவே கம்பேரபிளா? ஒரு வித்தியாசம் உண்டு. அதில் வந்து நீங்கள் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டால் 140,000 யார் வேணா மனசில் யாரை பிடிக்கணும் பிடிச்சி ஜெயிலில் போட்டார்கள். பெரிய பெரிய தலைவர் எல்லாரையும் போட்டார்கள். இங்கே தலைவர்லாம் பெருசாக யாரையும் போடல ஜெயிலில். ஓகே, ஜெயிலில் போடுவோம் அந்த பயப்படுத்தி விட்டுருக்கா, ஆனால் ஜெயிலில் யாரும் போடல. சோனியா காந்தி மோடியே என்கிட்ட சொன்னார், உங்கள் நேஷனல் ஹெரால்ட் கேஸில் இவ்வளோ ஜெயில் அனுப்பணுறதுக்காக நீ வந்து கோர்ட்டில் சொல்லாதுங்கன்னு. நான் சொன்னேன், ஏன் சொன்னார், வந்து ஜெயிலில் போனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாரும் ஜெயிலில் வந்து இது அக்கம் பக்கம் நின்று தினம் என் மாத கலாட்டம் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதெல்லாம் வந்து பெயில் கொடுத்துருங்கன்னு. ஸோ அதனால் பெயில் கேட்டபோது நான் வந்து கண்டிஷன் போட்டேன், அதெல்லாம் ஒத்துக்கிட்டேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லீடர்ஸ் எல்லாரும், நான் சோனியா காந்தி ரிக்வெஸ்ட் பண்ணால் மோடியை அதை வச்சுன்னு என்கிட்ட சொன்னார் அவர். எனக்கு அப்போ தெரியாது, இவா ரெண்டு பேருக்கும் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுத்து. Subscribe to the Federal's YouTube page for more news and updates.